வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் பக்கவாத பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பினால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். இந்த ஸ்ட்ரோக் சீரீஸ் உங்களுக்கு தெரியும் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்றைக்கி இந்த டாக்கில் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசியோதெரப்பிக்கு ஏதாவது ரோல் இருக்கா, ஃபிசியோதெரப்பினால் ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஏதாவது பெனிஃபிட் ஆவாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் பக்கவாத பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சைடு கை வராது, வாய் ஒரு சைடு கோணிக்கிட்டு இருக்கும், பேசுகிறதுக்கு வாய் கொல கொலான்னு பேசுவாங்க, அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். நடக்க முடியாது, ஏன்னா ஒரு சைடு கை காலும் வராது, அப்போ அப்படியே ஸ்வே ஆகி போவாங்க. அப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நடக்கிறது, உட்கார்றது, பேசுறது, பழகிறது எதுவுமே அவங்க செய்ய முடியாது, முடக்கப்பட்டு இருப்பாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை இதில் ஸ்ட்ரோக்கில். அப்போ இவ்வளவு மெயின் பிரச்சனைகளை சரி செய்யறது அப்படின்றது சாதாரண வேலை கிடையாது, ரொம்ப டஃப் ஜாப். மருந்து மாத்திரனால இந்த கை கால் போனதுன்றது உடனே வராது. அப்போ இந்த மருந்து மாத்திரை மெயினாக என்ன பண்ணுதுன்னா, அப்போ அந்த ரத்தக்கட்டுகளை கரைச்சி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை இயங்க வைக்கிறதுக்கு தான் அந்த மருந்து மாத்திரை. பட் ஆனால் அந்த கை கால் போனது திருப்பியே வர்றது அப்படின்றது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இட் இஸ் வெரி டஃப். அப்போ வெளியே நம்மளோட முயற்சிகள் மற்றும் எக்ஸசைஸுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வருது. என்னென்னா, ஃபிசியோதெரப்பியோட ரோல் ரொம்ப 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 முக்கியமான ரோல் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இருக்குது இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டில். மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், கை இப்படி வரலைங்க. அப்போ அந்த கை பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த அசைக்கிறது அவங்களுக்கு திருப்பியும் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் கொண்டு வரீங்களோ அப்போ தான் அவங்களால சாப்பிட முடியும், ஏதாவது எடுக்க முடியும், பண்ண முடியும், எல்லா வேலையும் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு கை வர வைக்கிறதுக்கு எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபிசியோதெரபிஸ்ட். அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. என்னென்னா, இந்த மூமெண்ட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன வழி, மூமெண்ட் வந்ததுன்னா அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது மூமெண்ட்னா அசைக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டின்றது இந்த ஜாயிண்ட் இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீயாக போகும் அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த ஸ்ட்ரென்தனிங், கரெக்டாக சார் என்னால் அசைக்க முடியுது, தசைலாம் திருப்ப முடியுது, ஆனால் வெயிட்டு தூக்க முடியல. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரென்தனிங் கொண்டு வர்றது 3வது டார்கெட்டு. இந்த மாதிரி 3-4 கோல் ஓரியன்ட் டார்கெட்ஸ் வச்சுட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டுகள் வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள். ஸோ கையில் மூமெண்ட்டு, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங், இவ்வளோ வேலைகள். இப்போ கை மட்டும் அப்படி பண்ணிட்டா போதுமா? இன்னொரு முக்கியமான வேலை இருக்குல்ல, யார்? காலும் ஒரு சைடு வராதுல்ல. அப்போ கால் வரலைன்னா அவர் எப்படி எழுந்து நிற்பார், அவர் எப்படி உட்காருவார், அவர் எப்படி நடப்பார்? அப்போ இவ்வளவு வேலைகளை அவங்க காலுக்கு திருப்பி அந்த காலோட மூமெண்ட் ஆற்றுதலை கொண்டு வரணும், அந்த காலோட ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரணும், அந்த காலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இவ்வளவு வேலையை கால்லையும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இதுவும் ஃபிசியோதெரபிஸ்ட் ஸ்டெப்பாக கொண்டு வருவார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன போட்டிருக்காங்க எல்லா புக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கூட சீக்கிரமாக ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறீங்களோ சக்ஸஸ் ரேட் அதிகம். அப்படியே விட்டுட்டு ஒரு 3 மாதம் படுத்த படிக்க ஒரு சைடு கை காலே வராமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. 3 மாதங்க அப்புறம் ஞான உதயம் மாதிரி நம்ம ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கிறோம், நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் புவராக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த மசில் வேஸ்ட் ஆகாது, தசைகள் அழியாது. தசைகள் இருந்தால் தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும், ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வர முடியும் எல்லாமே. ப்ளஸ் யோசிச்சு பாருங்கள், ஒரே இடத்துல நம்ம ஒன்றுமே நம்ம கை காலே ஒரே இடத்துல வச்சுக்கிட்டோம், திடீர்னு பார்த்தா மறுத்துறது, டக்குன்னு காலை மோஷன் கொண்டு வர முடியல. அப்போ 2-3 மாதம் இப்படியே வச்சுருந்தோம்னா திடீர்னு அந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், பிடிச்சிக்கும். அது பேர் தான் கண்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஜாயிண்ட் மொபிலிட்டி ஸ்டிஃப்னஸ் அப்படியே பிடிச்சிக்கும். அப்போ அதை திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம். அப்போ அதை கொண்டு வர்றதை டெய்லி எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ ஃபிசியோதெரபிஸ்டோட ரோலு நம்ம கை கால் அசைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, கால் அசைக்கும் போது நடக்கிறதுக்கு வசதியாக இருக்குது, உட்காரத்துக்கு வசதியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது, எல்லா வேலையிலையும் வசதின்றது ஃபிசியோதெரப்பி ஆங்கிள்லேருந்து நம்மளுக்கு தேவைப்படுது. சரி, அவ்வளோதானே ஃபிசியோதெரப்பியோட ரோலு? கிடையாத. இந்த மாதிரி பேஷண்ட் படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால பின்னாடி முதுகில் புண்ணுகள் வரும்ன்ட்டு போன வீடியோவில் பேசியிருந்தோம். அப்போ அந்த புண்ணுகள் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க பொசிஷனல் தெரப்பி வேறு கொடுப்பாங்க. ஸோ இந்த பொசிஷனில் கொண்டார எப்படி படுக்க வைக்கணும், இந்த பொசிஷனில் எப்படி படுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனல் தெரப்பி வேறு
ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட ஹோல் பாடியோட சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது. ஏன்னா அவங்க படுத்தப்படியாக இருக்கிறதுனால எந்த தசையும் வேலை செய்யாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா உடம்பே கொஞ்சம் வீக்காக இருக்கும். அப்போ உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்கு மற்ற நல்லா இருக்கிற தசைகளை கூட டெய்லி ஒர்க் பண்ண வச்சு மோட்டிவேட் பண்ண வைக்கிறது. அப்போ இவ்வளவு வேலைகள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இருக்குன்னும் போது நம்ம ஆரம்பிக்கணும். அதுவும் வந்து புக்ஸில் தான் என்ன தெளிவாக போட்டிருக்காங்கன்னா, எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ இது ஒன்று. ரெண்டாவது, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுங்க. அப்போ ரிசல்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம புக்ஸில் வந்து போட்டிருக்கு. ஸோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஆரம்பித்து ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம இந்த ஃபிசியோதெரபிஸ் வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பண்ணும்போது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பேக் டு நார்மல் வரும். அதானங்க ஒரு ஆளுக்கு தேவை. ஃபங்க்ஷன் பேக் டு நார்மல் வரலன்னா அவன் டெய்லி அவன் வேலையை செஞ்சுக்கலைன்னா எவ்வளோ சிக்கல்கள். போன வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ இதை திருப்பி சேர்த்து சொல்கிறேன். போன வீடியோவில் இந்த ஸ்ட்ரோக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்லியிருப்பேன். புண்ணில் ஆரம்பித்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு எல்லாம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசோர்வு, டிப்ரெஷன். ஓகே, போன வீடியோவில் விட்ட பாயிண்ட் இங்கே நான் சொல்கிறேன். டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரோக் சீரிஸ் அப்படியே ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்கும். டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 நாள் ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி தனிமையாக இருக்க மாதிரி ஃபீலிங் ஆகிடும். டெய்லி ஒரு மனுஷனாக வெளியே போனால் ஒரு 10 பேரை பார்த்தாங்க, ஒரு 2 3 திட்டு வாங்கினாங்க, போனாங்க வந்தாங்கன்னா தான் அன்றைக்கி நாள் ஏதோ முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு டே போன மாதிரி இருக்கும். இவங்க அப்படியே படுத்துக்கிட்டு வீட்டில் அப்படியே 4 செவுறு நடுவில் ஒரு டிவி பேருக்கு ஓடுது இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க மன அழுத்தன்றது அதிகமாகுது, டிப்ரெஷன் வந்து அதிகமாகுது. அப்போ நிறைய ஸ்ட்ரோக் பேஷண்ட் சைக்காட்ரி பேஷண்ட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அப்போ ஃபிசியோதெரப்பி உங்களை சீக்கிரமாக நடக்க வச்சு அவங்க கை கால் அசைய வச்சு எல்லாம் ஓட வைக்கிறதுனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்குது. அவங்க லைஃப்பை பேக் டு த நார்மல் கொடுக்கும்போது தே ஃபீல் பெட்டர். சரி, இவ்வளோதான் பிரச்சனையா, ஃபிசியோதெரப்பி ஒன்று போதுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் இன்னொரு காம்பனண்ட் கூட வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி. ஸ்பீச் தெரப்பி தேவையா? கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வாய் ஒரு சைடு கோணிக்கிறதுனால ப்ராப்பராக அவங்களால பேச முடியாது. நான் ஃபஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னா கூட அவங்களால அப்படின்னு கொளருவாங்க. அப்போது அந்த ஸ்பீச் தெரப்பி மூலயமா அவங்களோட வாய் ஸ்பீச், அதாவது அவங்க பேச்சு திறமையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவாங்க. ஸோ எப்படி பேசணும், இப்படி பண்ணுங்கள், வாய் எக்ஸசைஸு, ஜா எக்ஸசைஸு, டங் எக்ஸசைஸு, டங் ஸ்ட்ரென்தனிங், ஜா ஸ்ட்ரென்தனிங்ன்ற மாதிரி ஸ்பீச்சை ரெகுலேட் திருப்பி பழையபடி நார்மல் கொண்டு வரதுக்கு ஒரு பயிற்சி. அதுதான் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் பண்ணுற முக்கியமான வேலை. அப்போ அவங்க ரோல் இங்கே உள்ளே வருது. ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், அவங்க ரோல் வந்து ஒரு 2-3 மாதங்க அப்புறம் உள்ளே வரும். இப்போ வந்து 3 மாதம் ஃபிசியோதெரப்பி கொடுத்து இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னால் பண்ண முடியுது, ஆனால் முன்னாடி மாதிரி ஃபுல்லாக பண்ண முடியல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன் லைஃப் ஸ்டைலை நீ எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், உனக்கு எப்படி ஷெட்யூல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஓடி டீமும் உள்ளே வந்து அவங்களோட ஐடியாஸை கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ பேரோட ரோல்ன்றது இந்த கேஸில் இருக்குது. அப்போ ஸ்ட்ரோக்குன்ற பக்கவாதத்தை ஜஸ்ட்டு டாக்டரை பார்த்தா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி முடிகிற கேஸே கிடையாதுங்க. ஸ்ட்ரோக்குன்றது ஒரு தலைவலி, பக்கவாதம் வந்ததுனாலே ஒரு பெரிய தலைவலி, ஒரு இம்சை பிடிச்ச வேலை. ஏன்னா கை கால் வரல அப்படின்றதோட கேஸ் முடியாது. சீலுகள், புண்ணுகள், வாய்க்கோளாறு, பேச முடியல, கை வரல, கால் வரல, நடக்க முடியலன்னு ஆள் உயிரோடு இருந்தாலும் நடமாடும் பிணம் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இடத்துல டாக்டர்ஸ் ஒரு ரோல் பண்ணாலும் நர்சஸ் இன்னொரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஒரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது, ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஒரு ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. மெடிசனோட எல்லா பிரான்ச்சஸும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது ஒரு கண்டிஷன் தான் இந்த ஸ்ட்ரோக்குன்ற பக்கவாதம். அப்போ இவ்வளவு பேர் ரோல் செஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் தாண்டி மிக முக்கியமான ரோல் இவங்க எல்லாரையும் தாண்டி ஒருத்தருக்கு இருக்குது. அது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான். யார் அது நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களோட உறவினர் மற்றும் பசங்களோ இல்லை அம்மா அப்பாவோ ஹூமோவர் இட் இஸ். உங்கள் வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருந்தால் பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு போடணும், நீங்கள் தான் உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களை டாக்டர் விசிட்ஸ் ஏற்பாடு பண்ணி தரணும், நீங்கள் தான் உங்களை குழந்த மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் மீண்டும் எழுந்து ஓடுவாங்க அப்படின்றத என்ற மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இன்னொரு ஸ்ட்ரோக் சீரீஸில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.